ஏன்னா சிரிக்க மாட்டேன், உதட்ட மூடிட்டே சிரிப்பேன். இப்படி நல்லா ஓப்பனாக சிரிச்சுன்னா இங்கிட்டும் பல்லு இல்லை இங்கிட்டும் பல்லு இல்லை, என்னடா பண்ணுறதுன்னு என் ஒய்ஃப் இதை பற்றி கவலை பண்ண மாட்டாங்க. மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம வெளியில் போகிறோம், 4 இடத்துக்கு போகிறோம், ஒரு ஸ்கூலுக்கு பேச போகிறோம், அங்கெல்லாம் போகும்போது ஒரு திடமாக போய் நிற்க முடியாது, அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் அப்பாட்டே சொல்லி தான் என்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, எல்லா காசும் வர காசெல்லாம் போயிட்டே இருக்குது, எப்போ தான் இது பண்ணுறது, நான் இப்போ தான் என்னுடைய தலைமுறையே தலைச்சிருக்கு, இவங்கள நான் சரி பண்ணுறதுக்காக என் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் அப்பாவுக்கு உரைக்கிற மாதிரி பேசி தான் சரி நீ போய் அடை வச்சுட்டு போடா அப்படின்ட்டார். அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி மருத்துவத்தை சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலும் மேலும் இந்த என்னுடைய பாதுகாப்புக்கும் என்னுடைய ஆரோக்கியத்துக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் வருவேன். என்ன மாதிரி இருக்கிற நல்ல நண்பர்கள்லாம் நிறைய பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க அழகாக இருக்குது அப்படின் போது அவங்களும் இந்த மாதிரி நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எதை செய்யறேனோ அது பின்தொடர்ந்து செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மருத்துவமனையை நான் பரிந்துரை பண்ணுவேன்.